வணக்கம் ராஜேஸ்வரி. அதாவது கடலோர கர்நாடக மாவட்டங்களான தட்சிண கன்னடா, உடுப்பி, உத்தர கன்னடா ஆகிய அந்த 3 மாவட்டங்களில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு ரெட் அலர்ட் எனப்படும் சிகப்பு அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அதாவது 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் சார்பில் நேற்றைய தினம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த மாவட்ட நிர்வாகங்கள் சார்பில் ஏற்கனவே மீனவர்களுக்கு பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டு உடனே மீன் பிடிக்க தடை கூட விதிக்கப்பட்டிருந்தது. கடலுக்குள் சென்ற மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறு எச்சரிக்கை விடப்பட்டிருந்த நிலையில் சற்று முன்பு வானிலை ஆய்வு மையம் சார்பில் இந்த சிவப்பு அலர்ட் எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் இந்த கடலோர கர்நாடக மாவட்டங்களான மங்களூரு, உடுப்பி, கார்வார் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த 3 மாவட்ட நிர்வாகங்கள் சார்பில் பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதாவது நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருவதன் காரணமாக மங்களூரு நகரின் பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் மரங்கள் விழுந்து சேதப்படுத்தியுள்ளன. குறிப்பாக லால்பாக், உள்ளால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மரங்கள் விழுந்து சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. அதேபோல் கடலோர பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்கள் வீடுகளில் கடல் நீர் புகுந்தால் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். இருப்பினும் மணிப்பால் உள்ளிட்ட அந்த உடுப்பி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் சாலைகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறதால் அதை பொதுமக்கள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். உடுப்பியிலிருந்து மணிப்பால் செல்லும் சாலையில் மழை வெள்ள நீர் இடுப்பளவு சென்றதால் அந்த வழியாக செல்லும் கல்வி நிறுவனங்களுக்கு செல்லும் மாணவர்கள் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். அதேபோல் கார்வார் மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் ஒட்டுமொத்த மாவட்டத்திலே இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கி போயுள்ளது. இந்த மழையின் தாக்கம் அடுத்த 24 மணி நேரத்துக்கு மிகவும் கனமழையாக நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் வட கர்நாடகத்தில் ஹுப்ளி தார்வாடு பகுதியில் கடந்த 1 மணி நேரமாகவே கனமழை பெய்து வருகிறது. பெங்களூருவை பொறுத்தவரை தினசரி மாலை நேரங்களில் கனமழை பெய்து வந்தாலும் நேற்று முன்தினம் மற்றும் நேற்று மாலை பெய்த கனமழையின் காரணமாக ஒட்டுமொத்த பெங்களூரு நகரமே மழைநீரில் சிக்கியுள்ளது என்று கூட கூறலாம். அதேபோல் புறநகர் பகுதிகளான சிக்கபல்லாபூர் மற்றும் தும்கூர் பகுதிகளிலும் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக விவசாய நிலங்கள் அதிகம் உள்ள இந்த தும்கூர், சிக்கபல்லாபூர் மாவட்டங்களில் விவசாய பயிர்கள் அதிக அளவு மழைநீரில் மூழ்கியுள்ளன. இந்த மழையின் தாக்கம் கர்நாடகத்தை பொறுத்தவரை 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த தென்மேற்கு பருவமழை என்பது மே மாதம் 29ஆம் தேதி வாக்கில் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த அறிவிப்புக்கு முன்னதாகவே தற்போது எதிர்பாராத விதமாக இந்த மழை பொதுமக்களை வாட்டி எடுக்கிறது என்பது உண்மைங்க ராஜேஸ்வரி.